நீங்கள் புதுசாக ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு, ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட போயிட்டு, அதாவது அவங்க ஜெரோதா இருக்கலாம், அப்ஸ்டாக்கு, க்ரோவு, இல்லாட்டி பேடிஎம் மணி, ஏஞ்சல் ஒன் சொல்லிட்டு எந்த புரோக்கராக வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் அந்த புரோக்கரோட அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இங்கே தான் உங்களோட எல்லா ஷேர்ஸு, ETF, அப்புறம் பாண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இவங்க இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் இந்த டிமேட் வந்து ஒரு டெபாசிட்டரியோட ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டெபாசிட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ரொம்ப பெரிய டெபாசிட்ரி, ஒரு ரெண்டு டெபாசிட் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒன்று CDSL, இன்னொன்று NDSL. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெபாசிட்ரினா என்ன, CDSL, NDSL இந்த டெபாசிட்ரிஸ்னால் என்ன, இதில் எங்கே நம்மளோட ஷேர்ஸ் போய் சேவ் ஆகுது, அப்புறம் எந்த டிமேட் நம்ம வாங்கலாம், அண்ட் எந்த டிமேட் வாங்குறது சேஃபு, டிமேட்லேயும் வந்து இந்த 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், இதில் என்னென்ன அக்கௌண்ட் என்னென்னதுக்காக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்ம டிமேட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக அப்படிங்கிற மாதிரி இன்னும் எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ நீங்கள் ஜெரோதாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே அந்த ஜெரோதாவில் தான் இருக்கும். ஸோ அதாவது ஜெரோதான்னு பார்க்கும்போது நமக்கு 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று காயின், இன்னொன்று கைட். அப்படின்ட்டு கைட்டில் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிப்போம், காயினில் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிப்போம். ஸோ இதில் நம்ம எதில் லாகின் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட ஹோல்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே தெரிய வரும். அண்ட் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிமேட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் ஜெரோதாவில் இங்கே பார்க்குறதுல வந்து இங்கே நார்மலாக ஜெரோதா வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களோட மை அக்கௌண்ட்டில் நீங்கள் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டிமேட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த டிமேட்டில் உங்களோட டிமேட் பர்டிகுலர் எல்லா அதோட பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இங்கே டிமேட் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 16 டிஜிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் வந்து DPID அப்படின்னு சொல்லுவாங்க. DPID அப்படின்னா என்னென்னா டெபாசிட்ரி ஐடின்னு சொல்லிட்டு, டெபாசிட்ரி அப்படின்னா உங்களோட புரோக்கர் ஜெரோதா இருக்காங்க அவங்களோட ஃபிக்ஸடான ஒரு நம்பர். இது ஜெரோதாவில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் உங்களோட DPID ஒரே விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த DPID உங்கள் புரோக்கருக்கானது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 8 ஐடி இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு BOID அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த BOID அப்படிங்கிறது பெனிஃபிஷரி ஓனர். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ நான் ஒவ்வொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் புது BOID எனக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட BOID இது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களோட டெபாசிட் யார் அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஜெரோதா. அண்ட் இங்கே பார்த்தா டெபாசிட் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு CDSL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CDSLனா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புரோக்கரில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு 2 அக்கௌண்ட் கொடுப்பாங்க, ட்ரேடிங் அண்ட் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரே பர்பஸ் உங்களுக்கு ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஷேர்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு TCS ஒரு இல்லை HDFC பேங்க் ஏதோ இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தா NSE, BSE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பேசுவோம். இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் எல்லா ஷேர்ஸுமே லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த எக்ஸ்சேஞ்ச், இந்த 2 எக்ஸ்சேஞ்சுமே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டுமே மும்பையில் தான் இருக்குது, பாம்பேயில். ஸோ அங்கே ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நீங்கள் ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ட்ராவல் பண்ணுறதுங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொன்று வாங்கணும்னு நினச்சா இந்தியாவில் கூடிய எல்லா மக்களுமே அந்த எக்ஸ்சேஞ்சோட வாசலில் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது தான் வந்து இந்த புரோக்கரேஜஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த புரோக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா லைக் இந்த ஷேர்ஸை வாங்குங்க விங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த புரோக்கர்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த ஆர்டர்ஸை. லைக் இப்போ HDFCயில் ஒரு 10 ஷேர் வாங்குங்க அப்படின்னோன்னா இந்த புரோக்கர்ஸ் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நமக்கு அந்த ஷேர்ஸை வாங்கி கொடுப்பாங்க. இந்த பை அண்ட் செல் பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜெரோதாவோடது. இப்போ இதே ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோக்கர்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணுறாங்களா, இது மட்டும் தான் இவங்களுக்குரியது. இப்போ இதில் நம்ம வாங்கின அந்த ஷேர்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கில் ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் ஹோல்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த டிமேட்டுக்குன்னு ஒரு ஐடியா தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ பொதுவாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட எல்லா ஷேர்ஸ், பாண்ட்ஸ்,
ETF அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்ப்ளீட் உங்களோட பிஎஸ்சி இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ஹோல்டிங்ஸும் உங்களுக்கு அந்த டிமேட்டில் ஒரு ஐடி மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். பட் ஒரிஜினலாகவே அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது டெபாசிட்டில் இருக்கும். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேஷை டெபாசிட் பண்ணுறோம். பண்ணும்பொழுது நம்மளோட இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அது நமக்கு கொஞ்சம் காசு நமக்கு வந்து கொஞ்சம் டெபாசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட காசு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்ட் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் காட்டும். நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன்னா 10,000 இருக்குது. அந்த 10,000 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னா அது அங்கே இருக்காது. அது பேங்க்கோட ஒரு ரிசர்வில் இருக்கும். அது ஜஸ்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு HDFCயில் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கீங்க, TCSல இதை வச்சுருக்கீங்க, இதில் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இந்த ஸோ அண்ட் ஸோ கம்பெனிஸில் இந்த ஷேர் வச்சுருக்கீங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு காட்டும். ஆனால் அது ஒரிஜினலாக எங்கே இருக்கும் பார்த்தா டெபாசிட்டரியில் இருக்கும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு புரோக்கருக்கும் 2 அக்கௌண்ட் இருக்குது, ட்ரேடிங், டிமேட். அண்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஒரு டெபாசிட்டரியோட கனெக்டாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு 2 மேஜர் டெபாசிட்டரிஸ் இருக்குது. ஒன்று CDSL, இன்னொன்று NDSL. ஸோ இதில் CDSL அப்படிங்கிறது BSEயோட அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் இந்த NDSL அப்படிங்கிறது NSEயோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா இப்போ நான் NSEயில் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து NDSLலையும் BSEயில் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து CDSLலையும் இருக்குமா அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஜஸ்ட் சும்மா BSEயில் இருக்கிறது வந்து CDSL, NSEயில் இருக்கிறது NDSL அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்துட்டு நீங்கள் NSEயில் வாங்கினாலும் BSEயில் வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் உங்கள் புரோக்கர் அவங்க எதில் அக்கௌண்ட்டை டெபாசிட் ஹோல்ட் பண்ணுறாங்க அதில் தான் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் போகும். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு புரோக்கரும் வந்து அவங்க புரோக்கரேஜ் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்துலேயே வந்து அவங்க செபி கிட்ட வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதாவது நான் எந்த டெபாசிட்டில் என்னோட அக்கௌண்ட்டை நான் லிங்க் பண்ணிக்க போகிறேன், நான் CDSL லிங்க் பண்ண போகிறேன்னா இல்லை NDSL லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க புரோக்கர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ புரோக்கர் வந்து CDSL வந்து லிங்க் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட டெபாசிட்ரிஸ் வந்து நான் CDSL லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த புரோக்கரேஜ் CDSL தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த புரோக்கர் வச்சு நீங்கள் NSEயில் வாங்க, BSEயில் வாங்க, வாட் எவர் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க உங்கள் ஷேர்ஸை. ஆனால் உங்கள் ஷேர்ஸ் எல்லாமே கடைசியாக அந்த டெபாசிட்ரி CDSL தான் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் பெரிய பெரிய புரோக்கரேஜஸ் எல்லாமே CDSL தான் அவங்களோட டெபாசிட்ரிஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ இந்த ஜெரோதா, அப்ஸ்டாக், க்ரோ, அப்புறம் இந்த தன், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி பெரிய புரோக்கர்ஸ் எல்லாமே CDSL வச்சுருப்பாங்க. இப்போ NDSLலையும் நிறைய புரோக்கரேஜஸ் வச்சுருப்பாங்க. இப்போ அதில் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ஆனந்த் ராத்தி, அதுக்கப்புறம் 361 அவங்க 361 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், இவங்களாம் வந்து NDSL வச்சுருப்பாங்க. இப்போ இந்த CDSL வைக்கிறதுக்கும் NDSL வைக்கிறதுக்கும் அதுக்குள்ள ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். நம்ம கஸ்டமர்ஸ் அப்புறம் இங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறாங்க. இந்த வேலைகளை மட்டும் தான் உங்கள் 3 பேர் பார்க்க போகிறாங்க. இந்த டெபாசிட் எந்த டெபாசிட்டில் ஹோல்ட் பண்ண போகிறாங்க இது எதுவுமே நமக்கு முக்கியமே கிடையாது. CDSL இருந்தாலும் NDSL இருந்தாலும் ஆக மொத்தம் நம்மளோட ஷேர் சேஃபாக தான் இருக்கும். CDSLக்கும் இதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் அது ஒரு ஐடி. CDSL பார்த்தா ஒரு 16 டிஜிட் வரும், NDSL பார்த்தா உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் வரும். 14 டிஜிட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த NDSL ஐடி வரும். இவள் தான் வித்தியாசமே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். வாங்கி அந்த பை அண்ட் செல் பண்ணுறது அது வைக்கிற இடம் பார்த்தா டிமேட் அக்கௌண்ட். அதில் தான் நமக்கு ஒரு ஐடி ஃபார்மேட்டில் காட்டும். அண்ட் உண்மையிலேயே நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெபாசிட்டரியில் இருக்கும். அண்ட் முன்னாடி காலகட்டங்களில் இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. பட் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே அப்படின்னு பார்த்தா லைக் முன்னாடி காலம் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் அப்படிலாம் போகும்போது டிஜிட்டல் ஈராக்கு முன்னாடி டிஜிட்டல் ஈராக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. இப்போ HDFC பேங்கோ இல்லை என்ன பேங்கோட சர்டிஃபிகேட்ஸ் இப்போ HDFC பேங்க்கில் ஒரு 10 ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம புரோக்கர் மூலமாக நமக்கு ஒரு பேப்பர்ஸாக அது நமக்கு வரும். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட தாத்தா காலங்களில் வந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு போய் ரேக்கில் வச்சுக்கிறது இல்லை மேலே அலமாரியில் வைக்கிறது, அது ரொம்ப சேஃபாக பாதுகாத்து வைக்கிறது இப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை பை பண்ணி வச்சுப்பாங்க. மறுபடியும் விற்கும்போது அந்த ஷேர்ஸ் பேப்பராக தான் அப்படி போகும். இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட்டாக அந்த பேப்பர் ஃபார்மேட்லேருந்து டிமேட்டுக்கா, அதாவது டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்டு, ஸோ டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியா வந்து மூவ் ஆனாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாமே ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்ததுனால அந்த இது எல்லாமே ஷேர்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்ததுனால அந்த ஃபிசிக்கல் பேப்பர்ஸை இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து கை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட செல்லர் யார், பையர் யாருங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கை மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் டிஜிட்டலாக மாறிடுச்சு. அண்ட் டிஜிட்டலாக மாறினதுனால உங்களோட எல்லா ஷேர்ஸுமே வந்து உங்கள் கையில் இருக்காது, எல்லாமே இந்த டெபாசிட்ரி கிட்ட தான் இருக்கும். அதனால் நீங்கள் பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே எப்படின்னா அந்த டெபாசிட்ரி டு டெபாசிட்ரியே மாறிக்கும். இப்போ நான் என்னோட டெபாசிட்ரியிலேருந்து இன்னொருத்தர்
ஒரு டெபாசிட் ஒன்று தான், அந்த சீரியஸ் எல்லாம் அதில் அந்த அக்கௌண்ட் அந்த ஐடிஸ்க்கு மட்டும் மாறிட்டே இருக்கும். அந்த ஐடிஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டிசிஎஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 100 ஷேர் நீங்கள் வச்சிருக்கீங்க டிசிஎஸ்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டிசிஎஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து ஒரு 10 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த டிசிஎஸ் என்ன பண்ணும், டெபாசிட்டரியை ரீச் அவுட் பண்ணும். அந்த டெபாசிட்டரிக்கு போயிட்டு என்னோட அந்த டெபாசிட்டில் எந்தெந்த பீப்புளெலாம் எந்தெந்த கிளைண்ட் ஐடிலாம் அவங்கெல்லாம் வந்து டிசிஎஸ் ஷேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் டெபாசிட்டில் இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸ் வந்து டெபாசிட்டர்கிட்ட வந்து வாங்கி, ஓகே இந்த மாதிரி இந்த இத்தனை பேர் வந்து இவங்கலாம் வந்து உங்களோட ஷேர்ஸ் இத்தனை வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் டெபாசிட்டரி கொடுக்கும். இப்போ இந்த டிசிஎஸ் என்ன பண்ணும், அந்தந்த ஐடிஸ்க்கு வந்து அவங்க அந்த டிவிடெண்ட்டை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இனிஷியேட் பண்ணி கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த காசாக வரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பக்காவாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த பல கேள்விகளுக்கு வந்து இந்த பதில் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் பல பேருக்கு இந்த கேள்வியும் இருக்கலாம். இப்போ ஓகே நான் இந்த மாதிரி டிமேட் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இது பிளா 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 எல்லாம் புரியுது. இன்கேஸ் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பணத்துக்குலாம் என்ன ஆகுது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஷேர்ஸ்க்குலாம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கெல்லாம் தெளிவாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் இங்கே இதை சைடு ஏதாச்சும் ஒரு இடத்துல கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கீழே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கன்னா இதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தது, இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் நம்ம போடலாம், எந்த மாதிரி டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.